இன்னொன்று மாதர் திரையுலகுன்னு சொல்லி நம்மளுக்கு எல்லா நாட்டிலையுமே ஒரு விமன் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுடைய படங்கள் ஒரு வருஷம் கிட்டத்தட்ட வேறு எந்த படமுமே பார்க்காம விமன் டைரக்டர்ஸ் வேர்ல்ட் லெவலில் யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுடைய படமாக பார்க்குறேன். ஜேன் கேம்பியன்னா அவங்களுடைய படங்கள் மட்டும் பார்ப்பேன். அதை பற்றியான ஒரு இது அது வந்து வாரம் எழுதினேன் சார். அப்போ வாரம் அவங்களுடைய படங்கள் மட்டுமே பார்க்குறது. அதுவும் எனக்கு ரொம்ப அது எல்லாமே கை குழந்தையா இருக்கும்போது எழுதின இந்த 2 புத்தகமும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. டிரான்ஸ்லேஷன்ல மேதைகளின் குரல்கள்னு வேர்ல்ட் டைரக்டர்ஸ் சொல்லி இன்டர்வியூஸ் டிரான்ஸ்லேட் பண்ணேன். கடைசியா நீலம்க்கு வந்து கருப்பு திரைன்னு பிளாக் சினிமாவை பத்தி பிளாக் பண்ண முதல் அவங்களுடைய படங்கள், ஸ்பைக்லி பத்தி இது மாதிரியான ஒரு தொடர் வந்து ஒரு 15 வாரம் எழுதினேன். அதுவும் எனக்கு ரொம்ப அதோட வாழ்றோம் இல்லையா சார், அதோட வாழ்ந்து ஒவ்வொரு படமா பார்த்து எல்லா புத்தகமே சார், எல்லா புத்தகமுமே எனக்கு பிடிச்சி எழுதினது தான். ஆனந்த விடலில் நீங்கள் எழுதின கட்டுரை தான் திரையெல்லாம் செண்பகப்பூ. சார் நான் விகடன்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி ஏதாவது ஒரு தொடர் எழுதுறீங்களா, நான் ஃபிக்ஷன் ஒன்று கட்டுரை தொடர் ஒன்று எழுதுங்க, நீங்களே ஐடியா யோசிச்சுட்டு வாங்க எதை பற்றி எழுதலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க ஒன்று சொன்னாங்க, உங்களுடைய அனுபவங்கள் பற்றி எழுதுங்கன்னாங்க. அப்போ எனக்கு என்னுடைய அனுபவங்கள்னு யோசிச்சோன்னா ஒரு 4 வாரத்துக்கு மேலே தாண்டாது. அப்போது நான் சொன்னேன், இல்லை இந்த மாதிரி எழுதலாம் பெண்களுக்கும். அப்போ அதை எப்படி எழுத முடியும், இத்தனை வாரங்கள் எழுத முடியுமா, குறைந்தபட்சம் 15 வாரமாவது போகணுமே அப்படிங்கும்போது நான் சொன்னேன், இது இருக்கு, இதை எழுதலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு எழுதினது தான். அது வந்து இவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது.